Hello students, welcome back to you all to our online classes provided by Best Learning Center, and this is the only channel in Tamil Nadu which is providing current affairs in Tamil and English in MCQ format with detailed analysis. Okay, let us start the session. Myself Muhammad, who is going to take today's current affairs class. Okay, so இன்னைக்கு நம்ம current affairs May 6, 2020 கானது பார்க்க போறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பைலிங்குலா நம்ம எப்பவுமே கொண்டு வர மாதிரி இன்னைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு கிடைக்க போது வித் டீடைல்ட் அனாலிசிஸோட. ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஷன், which state government has announced a free and cashless health insurance scheme to all its citizens? ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ அண்ட் கேஷ்லெஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை சிட்டிசன்ஸ்க்கு கேட்குறாங்க, ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு. ஸோ இந்த ஸ்டேட் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ மகாராஷ்டிரா இஸ் ஆன்சர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ அண்ட் கேஷ்லெஸ் ஸ்கீம்னு சொல்கிறாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க. ஃப்ரீ அண்ட் கேஷ்லெஸ் மகாராஷ்டிராவில் மட்டும் தான் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவிலையும் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா. ஆயுஷ்மான் பாரத் யோஜனா, ஏபிஒய், இட்ஸ் கால்டு ஏபிஒய், ஷார்ட்டாக சொன்னால் ஏபிஒய்ன்னு சொல்லலாம். ஸோ ஆயுஷ்மான் பாரத் யோஜனா ஸ்கீமில் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா ஸ்கீமில் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்குமே இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 2018 லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமை. ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கான ஸ்பெஷாலிட்டிஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு. இது வந்து 10.74 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸை பேன் இண்டியா லெவலில் கவர் பண்ணது, அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் சரிங்களா, வீடுகளை வந்து கவர் பண்ணது. அல்லது ஃபேமிலிஸ் எல்லாமே சேர்த்துட்டு டோட்டல் ஹெட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் சேர்த்து அப்படின்ற மாதிரி நம்ம கவுண்ட் எடுத்தோம்னா நியர்லி 50 crores இந்தியன்ஸை வந்து இந்த ஸ்கீம் வந்து கவர் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் கவர் சரிங்களா, இன்சூரன்ஸ் கவர் பார்த்தீங்கன்னா 5 lakh கொடுக்குது பர் ஃபேமிலி ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக. பப்ளிக் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா, பப்ளிக் ஆர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம். சாரி, ஸோ பார்த்தீங்கன்னா அப் டு 5 lakh வரைக்கும், அப் டு 5 lakh வரைக்கும் இன்சூரன்ஸ் கவர் இந்த ஸ்கீமில் உண்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு கார்டு கொடுத்துருவாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வேணுமோ அந்த ஹாஸ்பிட்டல் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அக்செப்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் அதை அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபேமிலி சைஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸ், ஜெண்டரை பேஸ் பண்ணியோ இல்லை ஃபேமிலி சைஸ் பேஸ் பண்ணியோ இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. ஏஜ், ஃபேமிலி சைஸு, ஜெண்டர் பேஸ் பண்ணி எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ எத்தனை பேர் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு என்டையர் ஃபேமிலிக்கு 5 lakh வந்து கவர் கொடுக்குறாங்க சரிங்களா. 5 lakh கவர் ஃபார் ஃபேமிலி சரிங்களா, டோட்டல் ஃபேமிலிக்கு 5 lakh கவர் கொடுக்குறாங்க. இதில் இதுக்கு முன்னாடி இருந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸும் இந்த ஸ்கீமில் கவர் ஆகும். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 3 days ஹாஸ்பிட்டலைசேஷன், 15 days போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் ரெண்டுமே கவர் ஆகும். 3 daysலேருந்து 5 days வரைக்கும் சிம்பிளாக சொன்னால் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர் பண்ணிக்கலாம். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொரோனா வைரஸ்க்காக டெஸ்டிங்காக, கொரோனா வைரஸோட ஃப்ரீ டெஸ்டிங்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா ஸ்கீமில் கொரோனா வைரஸ் அஃபெக்டட் பீப்புள் கூட, ஸோ டவுட்டாக இருக்குது சஸ்பெக்டட் பீப்புள் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிஓவிடி கொரோனா வைரஸ் டெஸ்டிங்கும் இந்த ஸ்கீமில் அவைலபிள். ஸோ நெக்ஸ்ட் கொஷன் இஸ், which of the following steel companies of India has withdrawn its membership from the Indian Steel Association? இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷன்ல இருந்து எந்த கம்பெனி வந்து விட்ரா பண்ணிக்கிட்டாங்க, ஸோ தன்னுடைய உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் கம்பெனி, டாடா ஸ்டீல் தான் வந்து ரீசெண்டாக வந்து விலகி இருக்காங்க. ஸோ ரீசன் என்னன்றதே அவங்க ரிவியல் பண்ணலை, ரீசன் என்னன்றது சொல்லலை. ஸோ ஸ்டில் வந்து ஹிடனாக தான் இருக்குது ரீசனு. டாடா ஸ்டீல் கம்பெனிக்கான சிஇஓ அண்ட் எம்டி பார்த்தீங்கன்னா, சிஇஓ அண்ட் எம்டி டாடா ஸ்டீல் கம்பெனி எம்டி வி நரேந்திரன், கரண்ட் பிரசிடென்ட் இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷனுக்கு.
இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷனுக்கு இவர் பிரசிடெண்ட்டாகவும் இருக்காரு. சேம் டைம் சிஇஓ அண்ட் எம்டி பொசிஷனில் டாடா ஸ்டீல் இருக்காரு, டிவி நரேந்திரன். ஓகே. ஆஸ் பர் தி சர்வே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்என்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இண்டிகேட்டர்ஸ், இந்த கொஸ்டின் சிம்பிளாக எடுத்துக்கலாம். இந்தியா ரேங்க் இன் சயின்டிஃபிக் பப்ளிஷன் அமாங் தி கண்ட்ரீஸ். ஸோ இந்தியாவோட ரேங்க் கேட்குறாங்க. இந்தியாஸ் ரேங்க்கு சயின்டிஃபிக் பப்ளிகேஷன் பண்ணுறாங்க, சரிங்களா? அறிவியல் தொடர்பான ஒரு கண்டுபிடிப்புகளை வந்து பண்ணக்கூடிய இதில் வந்து இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட ரேங்க் அதில் கேட்குறாங்க. ஸோ இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷனில் இந்தியா இருக்குது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் நேஷனல் பயாலஜிக்கல் பார்க்ஸ் ஹேஸ் கம் அவுட் வித் அனிமல் அடாப்ஷன் ப்ரோக்ராம்? ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த வனவிலங்கிடம் வந்து இந்தியாவில் வந்து அனிமல்ஸை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காகவும் வனவிலங்கு இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு, முன்னாடி வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இந்த கொரோனா வைரஸ் 19ஓட சிச்சுவேஷனில், சரிங்களா? ஸோ கர்ஃப்யூ சிச்சுவேஷனில். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பன்னா காட்டா பயாலஜிக்கல் பார்க். பன்னா காட்டா பயாலஜிக்கல் பார்க் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். இது வந்து பன்னா காட்டா பயாலஜிக்கல் பார்க் ஆக்சுவலி லொக்கேட்டட் இன் கர்நாடகாவில் இது இருக்குது, பெங்களூர் சொல்லலாம், நியர்ஸ்ட் டு பெங்களூர். பன்னா காட்டா பயாலஜிக்கல் பார்க் இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது, இல்லை பெங்களூர்னு கூட சொல்லலாம், சரிங்களா? அண்ட் இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1974 இந்த பயாலஜிக்கல் பார்க் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வைல்ட் லைஃப் பயாலஜிக்கல் பார்க். பொதுவாகவே வந்து எல்லா பயாலஜிக்கல் பார்க்கையுமே கவர்னிங் பாடி, கவர்மெண்ட் பாடி அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், இதுக்கு கீழே தான் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு கீழே தான் நேஷனல் பார்க்ஸ் எல்லாமே வந்து இது கீழே தான் வந்து கவர்னிங்கில் இருக்குது. அதே மாதிரி ஸோ இதுக்கான மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மினிஸ்டர் ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் ஆல்சோ கிளைமேட். ஸோ இதில் இதுவும் ஆட் பண்ணலாம், கிளைமேட், ப்ராட்காஸ்டிங்கும் இருக்குது, ப்ராட்காஸ்டிங். பட் இங்கே வந்து மினிஸ்டர்னு சொல்லும்போது நான் சேர்த்து சொல்கிறேன், பட் பயாலஜிக்கல் பார்க்கு அப்படின்னும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் மட்டும்தான். பட் நான் மினிஸ்டர் அப்படின்ற போது பிரகாஷ் ஜாவடேக்கர் தான் மினிஸ்டர். ஸோ பிரகாஷ் ஜாவடேக்கர் கீழே பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட், ப்ராட்காஸ்டிங். ஸோ இது எல்லாமே பிரகாஷ் ஜாவடேக்கர் ஆஃபீஸ் கவர்னராக இருக்கார், சரிங்களா? ஆஃபீஸ் கவர்னர் பர்சன் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ஜாவடேக்கர் தான். இவர் தான் மினிஸ்டராக இருக்கார், பிரகாஷ் ஜாவடேக்கர். ஓகே. ஸோ பிரகாஷ் ஜாவடேக்கர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே மினிஸ்டராக இருக்கார். பட் பயாலஜிக்கல் பார்க்குன்னு சொல்லும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட்டுக்கு கீழே, என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு கீழே பயாலஜிக்கல் பார்க் எல்லாமே வருது, நேஷனல் பார்க், பயாலஜி பார்க் எல்லாமே வருது, ஓகேங்களா? ஸோ நாகர்ஹோல் நேஷனல் பார்க், நாகர்ஹோல் நேஷனல் பார்க் அப்படின்றது வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னா இதுவும் கர்நாடகாவில் தான் இருக்குது. பெங்களூரும் சொல்லலாம், கர்நாடகான்னு சொல்லலாம். இதுவும் கர்நாடகாவில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நாகர்ஹோல் நேஷனல் பார்க்குக்கு இன்னொரு நேம் உண்டு, ராஜீவ் காந்தி நேஷனல் பார்க்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் நேஷனல் பார்க் ராஜீவ் காந்தி நேஷனல் பார்க் இன் இந்தியா, ராஜீவ் காந்தி நேஷனல் பார்க் in India. Okay, and this park is established in 1988ல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபார்ம் பண்ணது 1988ல, ராஜீவ் காந்தி நேஷனல் பார்க் 1988ல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் டு நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்க்கு பக்கத்தில் இருக்குது, சரிங்களா? இது ஒரு பார்ட் ஆஃப் தி நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் சொல்லலாம், சரிங்களா? நாகர்ஹோல் நேஷனல் பார்க் வந்து பார்ட் ஆஃப் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ், ஓகேவா? இதுவும் பார்த்துக்குங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ராஜீவ் காந்தி நேஷனல் பார்க் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க் கம்பேரிங் டு அதர், பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேமஸ்ட் நேஷனல் பார்க் இன் இந்தியா. அண்ட் ஆல்சோ கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு இதில் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு, சரிங்களா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சான்ச்சுரிஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ டோட்டல் இன்டையர் இந்தியன் ஃபேமஸ் சான்ச்சுரிஸ், சரிங்களா? ஃபேமஸ் சான்ச்சுரிஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி படித்து வச்சுக்கலாம். அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாட்டில், சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சான்ச்சுரிஸ் அல்லது சவுத் சைடில் கேரளா, வெஸ்டர்ன் காட்ஸை சொல்லலாம், கேரளா, கர்நாடகா,
அப்புறம் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரியும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி சான்ச்சுரிஸும் நம்ம படிச்சு வச்சுக்கலாம். எக்ஸாம்ஸ்க்கு கன்ஃபார்மாக சான்ச்சுரிஸ் இல்லாத எக்ஸாம் பேட்டர்ன் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஏரியா இது. ஸோ அது பார்த்து வச்சுட்டீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். நாகர்ஹோல் பயாலஜிக்கல் பார்க். நாகர்ஹோல் பயாலஜிக்கல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் ஜெய்ப்பூரில் இருக்குது, தில்லி, நியர் டு தில்லி ஹைவேஸில் ஜெய்ப்பூரில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து நாகர்ஹோல் பயாலஜிக்கல் பார்க் இஸ் நாகர்ஹோல். அண்ணா கரெக்டாக நாகர்ஹோல் தான் இப்போ பார்த்துருந்தோமா? ஓகே, சாரி, நாகர்ஹோல் தான் பார்த்துருந்தோம். ஸோ நாகர்கார் பயாலஜிக்கல் பார்க், நாகர்கார் பயாலஜிக்கல் பார்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் இருக்கு. ஜெய்ப்பூரில் நியர் தில்லி ஹைவேஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. ஜெய்ப்பூர் தில்லி. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கு நாகர்கார் பயாலஜிக்கல். ஸோ கன்ஹா நேஷனல் பார்க். கன்ஹா நேஷனல் பார்க் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் நேஷனல் பார்க் இன் இந்தியா, ஆல்சோ நோன் ஆஸ் கன்ஹா டைகர் ரிசர்வ். பாருங்க, கன்ஹா டைகர் ரிசர்வ். இது வந்து ஒரு டைகர் ரிசர்வ். ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ். இது வந்து ஒரு உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் வீடியோவை பவுஸ் பண்ணி ப்ரீவியஸ் செஷனை நீங்கள் கொஞ்சம் ப்ரீவியஸ் பார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் பவுஸ் பண்ணி நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். நோட்ஸ் வேணும்னா போர்டுக்கு என்ன ஸ்பேஸ் இல்லைனாலும் நான் ரேஸ் பண்ணிக்கிறேன். சரி. ஸோ நாகர்கார் நேஷ்னல் பார்க். நாகர்கார் நேஷ்னல் பார்க் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து ஜெய்ப்பூர் டெல்லியில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஜெய்ப்பூர் டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, தென் கன்ஹா நேஷனல் பார்க். கன்ஹா நேஷனல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் கன்ஹா மத்திய பிரதேஷில் இருக்குது. கன்ஹா வந்து மத்திய பிரதேஷ். கன்ஹா நேஷனல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ். எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1933. இது வந்து உருவாக்குனது 1933 உருவாக்கியிருக்காங்க. ஸோ கன்ஹா நேஷனல் பார்க் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கன்ஹா டைகர் ரிசர்வ்னு சொல்லுவோம். கன்ஹா டைகர் ரிசர்வ். ஸோ இங்கே வந்து டைகர் ரிசர்வ் இடம் இது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா டைகர் மட்டும் இல்லாமல் ஜாக்கல்ஸ், வைல்டு பிக்ஸ் இது எல்லாமே அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. கன்ஹா மேடோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே புலிகள், புலநரிகள் மற்றும் காட்டு பன்றிகளும் கன்ஹா புல்வெளிகளில் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா டைகர் மட்டும் இல்லாமல் ஜாக்கல் சொல்கிறாங்க. புலநெறின்னு சொல்லுவோம். ஜாக்கல்ஸ் அண்ட் வைல்டு இது எல்லாமே இங்கே இந்த பார்க்கில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி. நேஷனல் ஜுவாலஜிக்கல் பார்க் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ஜுவாலஜிக்கல் பார்க் விச் இஸ் லொக்கேட்டட் I think Delhi. National Zoological Park is located in Delhi. Yes, right. So இது வந்து டெல்லியில் லொக்கேட்டடாக இருக்கு. நேஷனல் ஜுவாலஜிக்கல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் டெல்லி. ஸோ 1959 இந்த பார்க் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1959 நேஷனல் ஜுவாலஜிக்கல் பார்க் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The RBI, Reserve Bank of India, has cancelled the license of which of the following cooperative bank? ஸோ cooperative bank கூட்டுறவு வங்கி. சரிங்களா? ஸோ கூட்டுறவு வங்கிக்கான லைசன்ஸை வந்து RBI ரீசெண்டாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த பேங்க்னு கேட்குறாங்க பாருங்க. கூட்டுறவு வங்கிக்கான உரிமத்தை ரத்து செய்த வங்கியின் பெயர் என்ன? அது வந்து ரிசர்வ் பேங்க் தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அது பண்ணது சிகேபி கோஆப்ரேட்டிவ் பேங்க். சிகேபி கோஆப்ரேட்டிவ் பேங்க். சரி. நெக்ஸ்ட் வந்து திரிஷூர் பூரம் அண்ட் ஆனுவல் ஹிந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்? எந்த ஸ்டேட்டில் திரிஷூர் பூரம் அப்படின்ற இந்து ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, திரிஷூர் பூரம் பாருங்க, லாங்குவேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கன்ஃபார்மாக இதுலேயே நீங்கள் ஆன்சர் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் தெரிஞ்சுட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதில் கன்ஃபார்ம் தமிழ்நாடு கிடையாது. ஸோ ஆந்திர பிரதேஷும் சொல்ல முடியாது, தெலுங்கானா சொல்ல முடியாது. அது ஏன்னா கேரளா இதுக்கான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ லாங்குவேஜ் வச்சு நம்ம சொல்லிடலாம். திரிஷூர் பூரம் பாருங்கள். ஸோ கேரளன் லாங்குவேஜ்
மலையாளத்தில் இருக்குது. ஸோ அதை வச்சு சொல்லிடலாம். செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுறது தான் எங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வை பிகாஸ் நாங்கள் டெய்லி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுக்காக ஒரு டீம் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா டெய்லி இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்குலாக நாங்கள் கொண்டு வரோம். ஸோ இது மாதிரி யாருமே வந்து பண்ணலை. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பைலிங்குலாக பண்ணல. சரிங்களா? ஸோ நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு லைக் அண்ட் ஷேர் தான். எங்கள் உழைப்புக்கான ரிட்டர்ன் தான் உங்ககிட்ட இருந்து கேட்குறோம். இட் இஸ் மை ரிக்வஸ்ட். சரி, கொஷன் நம்பர் 7. Which IIT has collaborated with Hong Kong-based New Frontier Capital Management to establish a global network of ventures as well as to create a venture ecosystem? ஸோ எந்த ஐஐடி ஹாங்காங் பேஸ்டு ஃப்ரான்டியர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டோட இணைஞ்சு குளோபல் நெட்ஒர்க்கில் ஒரு வெஞ்சர் ஈகோசிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வெஞ்சர் ஈகோசிஸ்டம் எந்த ஐஐடின்னு கேட்குறாங்க. சிம்பிளாக சொன்னால் எந்த யூனிவர்சிட்டின்னு கேட்குறாங்க. எந்த ஐஐடி யூனிவர்சிட்டின்னு கேட்குறாங்க. உலகளாவிய தொழில் முனைவோர் வலையமைப்பை நிறுவுவதற்கும் துணிகர சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதற்கும் ஹாங்காங்கை தளமாக கொண்ட நியூ ஃப்ரான்டியர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் உடன் எந்த ஐஐடிகள் ஒத்துழைத்துள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹைதராபாத். ஸோ ஐஐடி அப்படின்றதே ப்ரீமியர் இன்ஸ்டியூட். ஸோ வேர்ல்டு டாப் இன்ஸ்டியூட்டில் கூட நம்மளுடைய ஐஐடி இன்ஸ்டியூட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 8. விச் மர்ச்சன்ட் பேமெண்ட் ஹேஸ் லான்ச்ட் பைசா போலேகா? பாருங்க, பைசா போலேகா மீன்ஸ் பணம் பேசும். ஹிந்தி வேர்ட் பைசா போலேகா, பணம் பேசும்னு சொல்றாங்க. இது வந்து பாரத் பே கியூஆர் கோட்ல வித்தவுட் டச்சிங் த ஃபோன். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா எந்த வணிக கட்டணம் பைசா போலேகா குரல் அடிப்படையிலான பயன்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது? எந்த வணிக கட்டணம் சொல்றாங்க? எந்த மர்ச்சன்ட் இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த வணிக கட்டணம் பைசா போலேகா அப்ளிகேஷன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு அப்ளிகேஷன், வாய்ஸ் பேஸ்டு அப்ளிகேஷன். யார் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ யார் வந்து பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அது வந்து பாரத் பே பண்ணியிருக்காங்க. பாரத் பே பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி போயிடலாம். The government body of swimming, the Federation International de Nadation (FINA) has postponed the 2021 Aquatics World Championship to 2022. The tournament is scheduled to be held in which country? ஸோ போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒலிம்பிக்ஸும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்டும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த கொரோனா வைரஸ்னால தான் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரிக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ். அதான் இங்கே சொல்லுங்க அக்வாட்டிக். அதான் இங்கே சொல்லி அக்வானாலே தண்ணியை சம்மந்தப்படுறது. அக்வாட்டிக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப், உலக அளவில் இருக்கக்கூடிய போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கொஷன், நீர்வாழ் உலக சாம்பியன்ஷிப்பை 2022க்கு ஒத்திவைத்த கூட்டமைப்பு இன்டர்நேஷனல் டி நடேஷன் ஃபினா ஆளும் குழு போட்டிகள் எந்த மாநாட்டில் நடைபெற திட்டமிட்டுள்ளது? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். சைனா. இதுக்கான ஆன்சர் சைனா. ஸோ ஃபினா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கூட்டமைப்பு. இது அங்கீகரிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கமிட்டியிலால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி தான் வந்து டோக்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி கமிட்டினால டோக்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு கூட்டமைப்பு தான் இந்த ஃபினா இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன். சரிங்களா? ஃபினா வந்து ஸோ இதுக்கான கூட்டமைப்பு தான் இது. இவங்க தான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ ஸ்விம்மிங் அந்த மாதிரி ரிலேட்டட். சரிங்களா? ஸோ ஸ்விம்மிங் தான் சொல்லியிருக்காங்க. ஸ்விம்மிங்
நீச்சல் போட்டி. ஸ்விம்மிங் ரிலேட்டட் தண்ணி சம்மந்தப்பட்டது. இது வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1908ல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. Sandeep Kumari has been given a 4-year ban by the World Anti-Doping Agency after failing a drug test. She is associated with which sports னு கேட்குறாங்க. சந்தீப் குமாரி வந்து 4 இயருக்கு பேன் பண்ணிட்டாங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி பண்ணியிருக்காங்க உலகில். ஸோ அந்த ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி ஸோ இங்கே தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணதுனால அவங்களுக்குள்ள இந்த ட்ரக் இருக்குது அப்படின்ற மாதிரி முடிவாக இருக்குது. ஸோ அதனால் 4 இயருக்கு பேன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சந்தீப் குமாரி அப்படின்றவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டை வந்து சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து டிஸ்கஸ் த்ரோ. இவங்களோட ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த்ரோ ஃபீல்டில் இவங்க சம்மந்தப்பட்டவங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதில் தி வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அப்படின்றது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி பேஸ்டான இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். இதை வந்து கனடா ப்ரொமோட் பண்ணுது. மானிட்டர் எதுக்காகனா மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்போர்ட்ஸில் யாராவது வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி மானிட்டர் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு கமிட்டி தான் இது. ஒலிம்பிக் கமிட்டியால் ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. ஓகே, சரி. ஸோ என்ன சொல்கிறேன்னா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சின்றது இட்ஸ் ஃபார்ம்டு பை இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. சரிங்களா? அவங்க தான் ஃபார்ம் பண்ணாங்க. இது கனடா பேஸ்டு கனடா பேஸ் பண்ணியிருக்கு. இது வந்து இருக்கிறது வந்து கனடாவில் இருக்குது. சரிங்களா? டு ஃபைட் அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸில் ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை டெஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் கனடா ஆல்ரெடி சொல்லிட்டேன். பர்பஸ் ஷார்ட்டாக சொன்னோன்னா ஆன்டி டோப்பிங் இன் ஸ்போர்ட். ஷார்ட்டாக சொன்னோன்னா பர்பஸ் வந்து ஆன்டி டோப்பிங் இன் ஸ்போர்ட். ஓகே, ஆன்டி டோப்பிங் இன் ஸ்போர்ட். ஃபவுண்டர் டிக் பவுண்ட். இதுக்கான ஃபவுண்டர் வந்து டிக் பவுண்ட். ஃபார்ம் பண்ணப்பட்டது 1999ல் 1999 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விச் கண்ட்ரி ஆப்ரேஷனலைஸ்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரேடியோ டெலிஸ்கோப்? யார் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய லார்ஜஸ்ட், சரிங்களா, ரேடியோ டெலிஸ்கோப் வந்து இயக்கியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இயக்குனது வந்து சைனா. Katrina Scalaro Paulo was elected as the world's elected was the first woman president of. ஸோ இவங்க வந்து எந்த நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்து கிரீஸ் நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி. அண்ட் கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் ஆன் EIU's குளோபல் டெமோக்ரஸி இண்டெக்ஸ் 2019? சிம்பிளாக சொன்னால் இந்தியாவோட ரேங்க் என்ன குளோபல் டெமோக்ரஸி இண்டெக்ஸில்? குளோபல் டெமோக்ரஸி இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் சொல்லிடலாம். 51வது ரேங்க், 51th பிளேஸில் இந்தியா இருக்கு. ஓகே, சரி. ஸோ டெமோக்ரஸி இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா ஸோ குளோபல் டெமோக்ரஸி இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் டெமோக்ரஸி இண்டெக்ஸ் ஜனநாயக ஒரு அட்டவணை லிஸ்ட்டு. சரிங்களா? டெமோக்ரஸினா ஜனநாயகம். ஸோ அதுக்கான லிஸ்ட்டில் இந்தியா வந்து 51th பிளேஸில் இருக்குன்னு சொல்கிறோம். இதை வெளியிடுறது, கம்பைல் பண்ணி வெளியிடுறது பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இது வெளியிடுறது எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இதுதான் நம்ம EIUன்னு ஷார்ட் ஃபார்மில் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் தான் இது வந்து கம்பைல் பண்ணி வெளியிடுறாங்க. ஸோ அதுக்கான நேம் தான் வேர்ல்டு
டெமோக்ரஸி இண்டெக்ஸ் அல்லது குளோபல் டெமோக்ரஸி இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு யூகே பேஸ்டு கம்பெனி. இவங்களோட நோக்கம் வந்து, இது வந்து ஒரு யூகே பேஸ்டு கம்பெனி. இவங்களோட நோக்கம் வந்து ஸ்டேட் ஆஃப் டெமோக்ரஸி, ஒரு நாட்டினுடைய டெமோக்ரஸியை மெஷர் பண்ணுறது, அளக்குறது. சரிங்களா? ஸோ அதுதான் இவங்களுடைய நோக்கம், ஸ்டேட் ஆஃப் டெமோக்ரஸியை பண்ணுறது எங்களுடைய நோக்கமாக இருக்குது. இது வந்து 167 கண்ட்ரீஸில் ஆல் ஓவர் பண்ணுறாங்க. 167 கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க. அதில் 166 கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, 166 கண்ட்ரீஸ் வந்து சோவரின் கண்ட்ரீஸ், சுதந்திரமான கண்ட்ரீஸ், எந்த அமைப்பிலையும் சேராத கண்ட்ரீஸ், சோவரின் கண்ட்ரீஸ். அண்ட் 164 164 கண்ட்ரீஸ் வந்து மெம்பராக இருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸில், யூஎனில் மெம்பர் கண்ட்ரிஸ் 164 இருக்காங்க. 166 நான் சோவரின், நான் யூஎன். சரிங்களா? ஸோ சோவரின் கண்ட்ரிஸ் 166. சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த இண்டெக்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 2006. ஸோ இந்த அட்டவணை வந்து முதல்ல எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2006 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2006 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணது. ஸோ இவங்களுடைய ஓகே ஸோ இன்னொன்று வந்து இந்த எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து இஐயு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட மெயின் கோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியை மெஷர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஃபோர்காஸ்டிங், எக்கனாமிக் ஃபோர்காஸ்ட்னு சொல்லலாம். ஸோ ஃப்யூச்சரில் வரக்கூடிய பொருளாதார நிலையை வந்து முன்னாடியே கணிச்சு சொல்கிறது, அட்வைஸ் பண்ணுறது இவங்களுடைய இஐயோட நோக்கமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஐயோட நோக்கம் வந்து எக்கனாமிக், ஷார்ட்டாக சொன்னால் எக்கனாமிக் ஃபோர்காஸ்டிங் வந்து இவங்களோட மெயின் கோலாக இருக்குது. அப்புறம் அட்வைசரி சர்வீஸ் இதையும் இஐயு பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் ஆன் WEF, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் குளோபல் சோஷியல் மொபைலிட்டி இண்டெக்ஸ் 2020? நீங்கள் அகைன் பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 76th ரேங்க். சரிங்களா? உலகளாவிய சமூக இயக்க குறியீட்டு 2020 இந்தியாவின் தரவரிசை என்ன வகை இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 76th ரேங்க். அப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்னா என்னன்னு பார்த்துடலாம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமோட மெயின் கோல் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ், பொலிட்டிக்கல் அஜெண்டாஸ், அகாடமிக்ஸு, அப்புறம் இண்டஸ்ட்ரி அஜெண்டாஸ், ரீஜனல், குளோபல் ஷேப், ஸோ இது எல்லாமே சொசைட்டி இதெல்லாமே பேஸ் பண்ணி, சரிங்களா? ஸோ அதுக்கான டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய ஒரு மெயின் கோலாக இருக்குது. சரிங்களா? ஸோ இவங்களுடைய மிஷன் அதுதான். WEFோட மிஷன் வந்து இம்ப்ரூவ் தேர் ஸ்டேட் ஆஃப் லிவிங் கூட சொல்லலாம், ஸ்டேட் ஆஃப் லிவிங். சரிங்களா? உங்களுடைய ஸ்டேட் லெவலில் ஒரு ஒரு நிலையை வந்து மேம்படுத்துறது தான் இவங்களுடைய மெயின் கோலாக இருக்குது. சரிங்களா? ஸோ எது இதுலன்னா ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணிடுறேன். பாலிட்டிக்கல், பிஸ்னஸ், அகாடமிக்கில், சோஷியல் அண்ட் ரீஜனல் அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி அஜெண்டாஸ். இண்டஸ்ட்ரி அஜெண்டாஸ். ஸோ இது எல்லாமே பண்ணுறது தான் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இதோட லீடர் பார்த்தீங்கன்னா WEFோட லீடர் வந்து கிளவுஸ் ஸ்வாப். ஆக்சுவலாக வந்து இந்த WEFன்றது ஒரு NGO, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது NGO, இது வந்து ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், NGO. ஃபவுண்டட் இன் 1971 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ஓகே, ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா குளோபல் சோஷியல் மொபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இந்த டபிள்யூஇஎஃப் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ குளோபல் சோஷியல் மொபிலிட்டி இண்டெக்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் பை டபிள்யூஇஎஃப் ஓகேவா. ஸோ குளோபல் சோஷியல் இண்டெக்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட், இது உருவாக்குறது வந்து இது ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து யாருன்னா டபிள்யூஇஎஃப் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. டபிள்யூஇஎஃப் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ 2020க்கான டபிள்யூஎஃப்பும் குளோபல் சோஷியல் மொபிலிட்டி இண்டெக்ஸும் இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அலோகேஷன் ஃபார் பாரத் நெட் ப்ரோக்ராம் ஃபார் 2021 இஸ், பாரத் நெட் ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் 6,000 crore, 6,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாரத் நெட் ப்ரோக்ராமில் ஆக்சுவலாக பட்ஜெட் 2020ல் கவர்மெண்ட் வந்து 6,000 கோடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் பாரத் நெட் ப்ரோக்ராமில் டு பூஸ்ட் சரிங்களா. ஸோ இவங்க டோட்டலாக வந்து டு பூஸ்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கிராம பகுதிகளில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலியமாக என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீபெய்டு மந்த்லி கூப்பன்ஸ் கொடுப்பாங்க மக்களுக்கு வந்து ப்ரீபெய்டு மந்த்லி கூப்பன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நெட் ஆக்சஸ்க்காக தான் எல்லாமே, இது வந்து நெட் ஆக்சஸ்க்காக தான். அது மட்டும் இல்லாமல் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, 4,000 ஃப்ரீ மூவிஸ், 4,000 மூவிஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அண்டர் பாரத் நெட் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2,50,000 கிராம் பஞ்சாயத்து வந்து கவர் ஆகும்னு சொல்கிறாங்க. கிராம் பஞ்சாயத்து சிம்பிளாக சொன்னால் கிராமப்புற பகுதிகள், கிராம் பஞ்சாயத் இன் தி கண்ட்ரி, ஆல் ஓவர் தி கண்ட்ரி சரிங்களா டோட்டலாக. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு எப்பவும் போல் ஹெல்ப்ஃபுல்லாகவும் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சிஎஸ்சி டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு பேங்க்கு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு எங்களோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பைலிங்குலாக நம்ம கொடுக்குறது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.